அனைவருக்கும் வணக்கம். நீங்கள்லாம் ப்ரெஸ் ஷோ வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாளைக்கு படம் ரிலீஸு. நான் பேசுகிறதுக்கு என்ன படம் பேசியிருக்குது, படம் பார்த்துருக்கிறீங்க. எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ண மாதிரி எங்களுக்கும் என்கரேஜ் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து தமிழில் படம் பண்ணணும். உங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கட்டும். நன்றி. தண்டுபாளையம் இது வந்து ஜஸ்ட் another film in my career அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன், டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா ஒரு சில படங்கள் வந்து நம்ம பேஷனுக்காக பண்ணுவோம், அந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும். அது நம்ம வந்து ஃபுல் படம் இருக்கணும்னு அவசியம் இருக்காது. அந்த ஒரு சீன் பண்ணாலும் அந்த ஒரு சீன் பேசணும் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட், உண்மையான ஆர்டிஸ்ட் அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ அதுக்கு மத்தியில் ஒரு சில படங்கள் வந்து எதுக்குன்னா பேனர், பெரிய பேனர், நல்ல பெரிய ஹீரோ, ஸோ அந்த படம் பப்ளிசிட்டி பெருசாக இருக்கும். அதுக்கு நம்ம இந்த ஒரு கேரக்டர் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சில படங்களும் பண்ணுறது உண்டு ஆர்டிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒன்றும் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இல்லைன்னா ஒரு 4 படம் தான் பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரியோட நிலைமையில். ஸோ அப்படி இருக்கும்போது நான் நிறைய படங்கள் பண்ணிட்டு வரேன். அதில் ஒன் ஆஃப் அனதர் ஃபிலிம் தட் கேம் தண்டுபாளையம் தான் நான் நினச்சேன். எனக்கு தெரியல, ஏன்னா அவங்க சொன்னது வந்து எனக்கு ஒரு 2 days தான் சொன்னாங்க. ஸோ ஓகே, ஏதோ கெஸ்ட் ரோல் மாதிரி அப்படின்னு நான் நினச்சேன். இந்த படம் வந்து கன்னடாவில், தெலுங்குலெல்லாம் பெரிய ஹிட் அப்படிங்கிற விஷயமே எனக்கு ப்ரொடக்ஷன் சைடில் அவங்க சொன்னாங்க. நான் லைட்டர் வேனில் அப்படிங்கலாம் என்ன எல்லோரும் சொல்லுவாங்க, அப்படி தான் நினச்சேன் நான். பட் ஷூட்டுக்கு வந்து போகிறதுக்கு முந்தின நாள் வந்து ஆப்வியஸாக இந்த படம் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, அது கண்டினியூட்டியில் நம்மளை உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரிஜினலில் அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் நம்ம வந்து உள்ளே போகிறதுங்கிறது வந்து ஒரு ஹோம்ஒர்க் இல்லாமல் உள்ளே போகும்போது கண்டிப்பாக அது தனியாக துண்டாக தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் அது ஒரு பேசிக்கு. ஸோ அப்படி வந்து நான் தண்டுபாளையம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக பார்த்தா ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா ரொம்ப ராவாக எடுத்திருந்தாங்க. அவங்க நடித்த விதமும் சரி, அவங்க கெட்டப்ஸும் சரி, அவங்க உட்காந்து எந்திரிச்ச விதமும் சரி, பாடி லாங்குவேஜ், நோ மேக்கப், ரொம்ப ராவாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பிகாஸ் நான் எதிர்பார்க்கல, எனக்கு தெரியல. ஓகே, இது வந்து ஒரு நம்ம எப்போவுமே நினைப்போம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கிடைச்சா நம்ம இது வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு. பட் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ் நடிகைகளுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவ்வளோவா தமிழ் படத்தில் கொடுக்குறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து நம்ம லாங்குவேஜில் வச்சு அந்த மாதிரி ரோல்ஸ் கொடுக்குறாங்க, நேட்டிவிட்டி ரோல்ஸ். நாங்கள் நேட்டிவிட்டிங்க, நாங்கள் தமிழுங்க, எங்களுக்கும் நேட்டிவிட்டி இருக்குது அப்படின்றத வந்து உணர்றதுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் தயங்குறாங்க, டைரக்டர்ஸ் தயங்குறாங்க, ஹீரோஸ் அதை விட தயங்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதர் லாங்குவேஜில் படம் எடுத்தவங்க வந்து நம்மளை இங்கே தமிழில் கேட்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அப்படி எடுத்து சரி ஓகே நம்ம இதை பண்ணணும், ட்ரை பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்சது ட்ரை பண்ணுவோன்னு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் அ நியூ அட்டெம்ப்ட் ஃபார் மீ. ஏன்னா நான் இப்போது பண்ணிகிட்ருக்கிற படங்கள் ஜானரில் இந்த மாதிரி ஒரு கதையோ இல்லை ஒரு பாத்திரமோ எனக்கு அமையலைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து நான் வில்லனாக பண்ணணும் அப்படின்னு ஐ திங்க் ஒரு பிக் பாஸ்க்கு அப்புறம்லேருந்தே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்படி பண்ண படம் தான் அநீதி. ஆல்சோ இட் வாஸ் அ நெகட்டிவ் ஷேட். பட் இந்த அளவுக்கு ராவாக ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடைச்சது வந்து ஐ தேங்க் வெங்கட் சார் அண்ட் த ப்ரொடக்ஷன் டீம். கண்டிப்பாக தேங்க்யூ. என்னையும் சோனியாவையும் இணைச்சதுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இட் வாஸ் அ நைஸ் காம்பினேஷன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது. நீங்கள் தான் படம் பார்த்துருக்கீங்க, நான் இன்னும் படம் பார்க்கல. நான் டப்பிங் பார்த்துட்டு தான் பேசுகிறேன். ரீரெக்கார்டிங்கோட டோட்டல் எஃபெக்ட்ஸோட நான் பார்க்கல. ஐ ஜஸ்ட் லேண்டட். நான் வெளிநாட்டில் இருந்தேன் ஷூட்டிங்காக. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நான் நேற்றுக்கு தான் வந்து வந்திருக்கேன். ஸோ நான் இன்னும் படம் பார்க்கல. ஐ எம் ஹோப்பிங் டு சி தியேட்டர்ஸில் மக்களோட பார்க்கணும். தியேட்ரிக்கல் ரிலீஸ் அகெயின் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் தியேட்ரிக்கல் ரிலீஸ் வந்து நம்ம படங்கள் வருது அப்படின்னாலே மிகப்பெரிய வெற்றின்றது தான் நான் பார்க்குறேன். அதுவே ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்க்குறேன். ஆஸ் அ ப்ரொடியூசர் எஸ்பெஷலி ஐ நோ ஒரு படம் வந்து தியேட்டருக்கு கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது
இன்னைக்கு இருக்கிற மீடியாவுக்கும் சரி, ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி, நடிகர்களுக்கும் சரி கண்டிப்பாக தெரியும். இன்னைக்கு நிறைய நடிகர்கள் படங்கள் ஓடிடியில் மட்டும் ரிலீஸ் ஆகுது. அந்த வகையில் வந்து என்னோட படங்கள் வந்து ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆனது எல்லாமே தியேட்டரில் போயிட்டு தான் ஓடிடிக்கு வருதுன்றது நினைக்கும் போது எனி லாங்குவேஜில் ஐ எம் வெரி பிளெஸ்ட். ஸோ மக்கள்கிட்ட நம்ம டைரெக்டாக போகிறோம் தியேட்டருக்கு அப்படின்னும் போது பெரிய விஷயம். அதுவே ஒரு பெரிய பண்டிகையாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் ஐ தேங்க் த ப்ரொடியூசர். எவ்வளோ சிரமப்பட்டு இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மீடியா சப்போர்ட் பண்ணோம். மீடியா வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கோவமாக இருக்கேன் மீடியா மேலே. ஐ வாண்டட் டு அட்ரெஸ் தட். எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து போடுவீங்க, பட் ஏன் ஒரு சில விஷயங்கள் இப்போ படங்கள் ரிலேட்டடாக நீங்கள் போடுறீங்க, ஒரு ஒரு கான்ட்ரவர்சினா போடுறீங்க, ஆல் தட் இஸ் ஃபைன். பட் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி நம்மளே காரி துப்பிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்களும் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி தான். உண்மையாக யோசிச்சு பாருங்க. நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. வி ஹாவ் அ கிரேட் ரிலேஷன்ஷிப். இண்டஸ்ட்ரி நான் என்ன பேசுறேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒருத்தரை பற்றி தப்பா பேசுறது அப்படிங்கிறது, பர்சனலா ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறது, சர்டிபிகேட் கொடுக்கறது யாருக்குமே தகுதி கிடையாது இந்த உலகத்துல. கரெக்டா? நான் அப்ராட்ல இருந்தப்போ ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு அங்க இருக்கிற தமிழர்கள் நம்ம கிட்ட பேசுவாங்க இல்லையா, அவங்க பேசும்போது நம்மள என்ன அசிங்கமா பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப வெக்கக்கேடா இருக்கு. நம்ம பர்சனலா ஏதோ ஒரு விஷயத்துல அடி வாங்கியிருக்கோம், பர்சனலா ஒரு விஷயம் நம்ம பேசுறோம், ஷேர் பண்றோம், இல்லைங்க எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறது வேற. பட் நம்ம தான் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து முட்டாளா வந்து நினைச்சுக்கிட்டு அவங்க உங்க அளவுக்கு இறங்கி பேச மாட்டாங்கன்றதுக்காக என்ன வேணா, யாரை பத்தி வேணா, யாரு நல்ல மதர் கிடையாது, யாரு நல்ல ஃபாதர் கிடையாது, உங்க ஹேபிட்ஸ் என்ன, அதெல்லாம் யாருக்குமே தேவையே இல்லாத விஷயம். அதை வந்து மீடியா இவ்ளோ பெருசா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது, மேடம் மீடியா பேசல ஒரு மீடியா தான் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க, ஒரு மீடியா தான் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க, அது வைரல் ஆயிடுச்சு. சரி, நாங்க வந்து அது பெருசா பேசல, உங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள மட்டும் தான் அது பெருசா பேசிக்கிறாங்க. சரிங்களா? இப்ப நீங்க இன்டர்வியூ கொடுக்குறீங்களா? நான் தான் சொல்றேனே, நான் வந்து இண்டஸ்ட்ரியிலே இல்ல, ஒரு மாசமா நான் வெளிநாட்டுல இருக்கேன். அப்ப அவங்க வந்து அந்த விஷயம் கேட்கும்போது நமக்கு அசிங்கமா இருக்குல்ல, என்னங்க உங்க இண்டஸ்ட்ரியிலே இப்படி. அப்போ நம்ம போய் இதை பத்தி பேசி அதை பெருசு பண்றதுக்காக இல்ல. பட் ஒரு சில மீடியா, அகைன் ஒரு சில மீடியா இதை உட்காந்து பெருசா காமிக்கிற போது நான் பொதுவா தான் பேசுறேன். தரமான மீடியாக்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா நான் எடுத்து வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, இது மீண்டும் மீண்டும் கிளறி இது அடுத்த ஸ்டேஜுக்கு யாரும் எடுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா இது நம்ம இண்டஸ்ட்ரி. நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்கள நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்மளே அவங்கள காரி துப்பி அசிங்கப்படுத்தினா அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. யார் வேணா யாரை பத்தி வேணா பேசலாம் இல்லையா? எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. பேசுறவங்க பேசதான் செய்வாங்க. ஒதுங்கி நாங்க போறோம், இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறது ஒரு விஷயம் கிடையாது. ஆனா மீடியா கிட்ட நான் கேட்கிறேன், அவங்க யார்கிட்டயும் நான் பேச விரும்பல, மீடியா கிட்ட கேட்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களை, ஒரு சில விஷயங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. மேடம் நாங்க ஒண்ணு கேக்குறோம் மேடம். இது ஓகே, நாங்க ஒண்ணு கேக்குறோம். இப்போ வனிதா மேடம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி இது மாதிரி வந்து ஒரு இன்டர்வியூ எடுறான்னு சொல்றாங்க, நான் அவாய்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியும். வனிதா மேடம் வந்து மென்டல் மாதிரி பேசினா இல்ல என்னையும் அவாய்ட் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. அப்ப அவங்க மென்டல் நீங்க இல்லங்க, நான் பர்சனலா வந்து எந்த அளவுக்கு என்னோட கேரக்டரோ, என் கேரக்டர் வச்சு நான் ஒரு விஷயம் ஓபனா பேசலாம். நான் இல்லாத ஒரு விஷயத்த பத்தி, இப்போ நானே கேரக்டர் ஒரு விஷயத்துல சரியில்லைன்னு வச்சுக்கோமே, ஓகே, என்னோட கேரக்டரே ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குது, அந்த விஷயத்துல ஒரு விஷயத்துல அந்த விஷயத்த நான் எல்லாரை பத்தியும் நான் தப்பா பேசும்போது யார் தப்பிங்க? மென்டல் பேசதான் செய்யும். நம்ம மீடியாக்கள் வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. இது ரிக்வெஸ்டா தான் நான் கேட்கிறேன். ஏன்னா இண்டஸ்ட்ரியில நம்ம எல்லாரும் இருக்கோங்கிறதுக்காக, நம்ம பிள்ளைங்க, என் பிள்ளைங்க வராங்க நாளைக்கு இண்டஸ்ட்ரியில, அசிங்கம் வேண்டாம், பேசுறவங்க பேசட்டும், நம்ம அதை பெருசுபடுத்த வேண்டான்றது தான் என்னோட வேண்டுகோள். ஒரு அன்பான வேண்டுகோள், எனக்கு உரிமை இருக்கு, அதுக்காக நான் பேசுறேன், அவ்வளவுதான். இந்த படம் சம்பந்தப்பட்டு ஐ ஹோப் நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்க. என்ன ரிவ்யூஸ்ன்றது இன்னும் தெரியல, பட் பார்த்த வரைக்கும் நீங்க எல்லாருமே சொன்னீங்க நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்குன்னு கூட கேள்விப்பட்டேன். நான் ஐ சா இன்னொரு ஒரு சிலர் பேசினதை பார்த்தேன் நான் மீடியாவில். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. சினிமாவை வந்து வளர்க்கணும், சினிமாவை வாழ விடணும், வளர விடணும். அப்பதான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்ல வரக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இண்டஸ்ட்ரி வந்து நல்லா இருந்தாதான் நிறைய பேருக்கு டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, ஆர்டிஸ்ட்க்கும் சரி, எங்களோட வாழ்க்கையே இதை நம்பிதான் இருக்கு.
ஸோ நீங்க தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். மேடம், தண்டபாளையம் படத்துல ரஜினி சாரே இப்பெல்லாம் தம் அடிக்கிற சீனை விட்டாரு. நீங்க வந்து லேடிஸ் ஆர்ன்ட்டு நீங்க பீடி அவங்க சுருட்டுன்னு விதவிதமா பிடிக்கிறீங்களே, அது என்னதான் கேரக்டருக்குனாலும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமே. ஏன்னா லேடிஸ் இருந்து பண்றப்போ உங்களை பார்த்து கத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதாவது சினிமாங்கிறது வந்து இது நம்ம ஆல்ரெடி பேசின ஒரு விஷயம் தான். நான் வேற ஒரு படத்துக்கு தம் அடிச்சதுக்கு விஜய் வந்து தம் அடிச்சதையும் நான் இந்த தம் அடிச்சதையும் போட்டு யாரோ ஒரு லேடி அது மேல எல்லாம் கேஸ் போட்டிருந்தாங்க கொண்டாங்க. ஸோ பேசுறவங்க பேசுவாங்க. கத்துக்கணுங்கிறது எங்க கத்துக்கணும்ன்றது பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எதை கத்துக்கணும் எங்க கத்துக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து மெயினா சினிமா பாக்குறது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான். பெண்கள்ல இப்படியும் இருக்காங்கன்றது தான் நம்ம காட்டும். பெண்கள்னா வந்து மகாலட்சுமியா தான் இருப்பாங்க, தெய்வமா தான் இருப்பாங்க, அப்படி கிடையாது. அப்படியும் இருக்காங்க இப்படியும் இருக்காங்க. ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இப்போ நான் பண்ணி இது காமிச்சு இப்படி இருக்காதீங்கன்றதான் நம்ம சொல்றோமே தவிர இது மாதிரி இருங்கன்னு கண்டிப்பா யாரும் சொல்றது கிடையாது. ரெண்டாவது முக்கியமா யாரோ சொல்லியிருந்தாங்க, பெண்கள் வந்து நம்ம யூஸ்வலா வந்து இந்த மாதிரி படத்துல எல்லாம் வந்து 2 ஹீரோஸ் பார்ப்போம், ஒரு மேல் ஆர்டிஸ்ட் பார்ப்போம். இந்த படத்துல வித்தியாசமா 2 பெண்களை வச்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. உண்மையா வந்து என்னோட வாழ்க்கையில் பர்சனலா நான் பெண்களை நம்பவே மாட்டேன். ஆனஸ்டா சொல்றேன், நான் பெண்களை நம்ப மாட்டேன். எனக்கு ஆண் நண்பர்கள் தான் ஜாஸ்தி. பெண்களை வந்து எல்லாருமே நல்லவங்கன்னு நான் சொல்லிடவும் மாட்டேன். ஸோ எல்லாத்துலயுமே எல்லாமே இருக்காங்க. பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற படங்கள் ஒரு ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மாதிரி கேரக்டர் சொல்றேன், ஒரு புரட்சிகரமா ஒரு மோட்டிவேஷனலா ஒரு பெண்களுக்கு வந்து ஃபெமினிஸ்ட் ரோல் மாதிரி ஓடிடில எல்லாம் இப்போ படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஆனா இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் ரோல் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. எங்களாலையும் நடிக்க முடியுங்க அப்படின்னு காட்டுறதுக்கு ஏதோ ஒரு படங்கள் வருது, அதையும் கெட்டுறாதீங்க. இல்ல பெண்களை நம்ப மாட்டேன்றீங்க, உங்க பொண்ணு ஒரு பொண்ணு தானே, அவங்க வேற ஃபீல்ட் உள்ள வராங்க. நம்ப மாட்டாங்க. சமீபத்துல பிக் பாஸ் வந்து போட்டிட்டு போனாரு. அவரு ஒரு பேட்டி எடுக்கும்போது சொன்னாரு, வனிதா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் பேர் அடிபட்டது கேட்டதுக்கு அவங்க மேலே பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்குது, அந்த பயங்கர போல்டான லேடி அப்படின்னு உங்களை பற்றி நிறைய புகழ்ந்து இருக்கிறேன். இதை பற்றி என்ன, ஏன்னா வெளியில் வந்து சொல்லும் போது பிரதீப் வந்து ஒரு கெட்டவன் அப்படின்ற மாதிரி உங்க பொண்ணு உள்ள இருந்து ஃபைட்லாம் அப்படி இருந்தது. பட் ஆனா பிக் பாஸ்க்குள்ள நடக்கிறது பிக் பாஸ்க்குள்ளங்க, அது ஒரு கேம் ஷோங்க. அதுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதோட ரூல்ஸ் வேற, அதோட பாலிசிஸ் வேற. அதனால வெளியில வர்றாங்க, ஓட்டு விழலைங்கிறாங்க. அதெல்லாம் வந்து இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பிரதீப்புக்கு என் மேல அபிமானம் இருக்குங்கிறது அவன் வீட்டுக்குள்ளேயே பல வாட்டி சொல்லியிருக்கான். நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் நான் பேசியிருக்கேன், மெசேஜும் அனுப்பிச்சு நான் அதை மீடியாலையும் ஷேர் பண்ணேன். ஸோ இதுல பெரிய ஒரு விரோதமோ எதுவுமே கிடையாது. மேடம் இப்போ ஒரு லேடியை பத்தி நீங்க சொன்னீங்க, அவங்க வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விடுறாங்கன்ட்டு. இதே படத்துக்கு தான் வந்து நம்ம பைல்வான் ரங்கநாதனும் வந்து பேட்டி கொடுத்தாங்க. அதை பத்தி கொடுக்கல, இந்த படத்துக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றாரு பைல்வான் ரங்கநாதன். ஆனா வந்து அவங்க பைல்வான் ரங்கநாதன் தான் டோட்டலாவே காலி பண்ணி பேசினாங்க. இது வரைக்கும் நீங்க பைல்வான் ரங்கநாதன் பத்தி அந்த லேடியை பத்தியும் பேசுனதில்லை, இவரை பத்தியும் மேக்ஸிமம் பேசுனதில்லை. ஸோ இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்றதா இந்த பேசுறீங்களா? அவங்கள இந்த படத்துக்கு வந்து பிரஷ் போட்டாங்க. யாரை பத்தி பேசினா எனக்கு கவலை இல்லைங்க. ஆனா சினிமால இருக்கிறவங்களை பத்தி, சினிமால இருக்கிறவங்களே வந்து பர்சனல் விஷயங்கள் வந்து பேசும்போது, சர்டிபிகேட் கொடுக்கும்போது சத்தியமா காரி துப்புற மாதிரி இருக்கு. அதை நம்ம எடுத்து போட வேண்டான்ற அவ்வளவுதான். நானும் ஒரு சேனல் வச்சு நடத்துறேன் யூடியூப்ல, நானும் மீடியா பர்சன் தானே. நம்ம எடுத்து போட வேண்டாம், அதை என்கரேஜ் பண்ண வேண்டாம். பயில்வான திட்டுது, அவர் வந்து உள்ள இருக்க எல்லாரையும் ஆப்போசிட்டா சொல்லிட்டு இருக்காரு. இவங்க அங்க போனாங்க, அவங்க இங்க வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இந்த இடத்துல வந்து அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம் என்ன? எனக்கு வந்து அதுதான் சொல்றேன், நான் யாரையுமே குறிப்பிட்டு பேசலை. அப்ப அவர் பேசுறது கரெக்ட், பொதுவா தான் சொல்றேன். யார் யார் பேசுறாங்களோ அதை என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு தானே சொன்னேன். யாரையாவது குறிப்பிட்டு பேசினா இல்ல இல்ல, நானே உளர்னா கூட நாளைக்கு பேட்டி எடுத்து போடாதீங்கன்னு தானே நானே சொல்றேன். பேசுறவங்க மென்டல் தானே சொன்னீங்க, நீங்க அந்த மாதிரி பேசுறவங்க பைல்வான் போன்றவங்க எல்லாம் மென்டல் சொல்ல வரீங்களா? நீங்க எடுத்துக்கிற விதத்துல மேம், இந்த படத்துல இந்த கிளாமர் சாங் இருக்கு. இன்னமும் வந்து ஒரு கிளாமர் போர்ஷன் வந்து இண்டஸ்ட்ரியில போட்டது இல்லவே இல்லை. ஸோ இன்னமும் வந்து இந்த படத்துக்கு ஒரு கிளாமர் சாங் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? கிளாமர் சாங் பொண்ணுங்களை பத்தி நான் படமே பார்க்கல. ஏங்க கிளாமர் சாங் வச்சா என்ன? கிளாமர் சாங் பொண்ணுக்கு வந்து இன்னமும் ஒரு ஹீரோயின் பாட்டுக்கு இன்னமும் ஒரு கிளாமரான ஒரு தேவையா? கண்டிப்பாங்க. சினிமாங்கிறது வந்து என்டர்டெயின்மெண்ட் மீடியா, ஓகேங்களா? கதையை பொறுத்து, அந்த கேரக்டரை பொறுத்து. இப்போ நானும் ஒரு படம் எடுக்கிறேன், இந்த படத்துக்கு என்ன தேவைங்கிறது ஒரு தயாரிப்பாளரா, ஒரு இயக்குனரா, யாரு அவங்க தான் முடிவெடுக்கணும், கரெக்டா? ஸோ
கிளாமர் வைக்கிறது தப்பு, ஃபைட் வைக்கிறது தப்பு, தம் அடிக்கிறது தப்புன்னா படமே எடுக்க முடியாது. எல்லாருமே சாமிக்கு போய் கோயிலுக்கு போய் சாமி யூடியூப்ல லேடி பேசுற ரைட் தானே? அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. நீங்க பேசுறது வந்து சினிமாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். அது அவங்கள பத்தி தானே பேசுனாங்க. பர்சனல் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். பர்சனலி do not talk about anybody, nobody has the right. பேசுறவங்கள நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன். மேடம் அதே மாதிரி சினிமால கிளாமர் சாங் வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் புரியல. அவங்க பர்சனல் கண்டா பேசுறாங்க. இதுவும் அதுவும் சம்பந்தமே இல்லை. சீரியஸா சம்பந்தமே இல்லை. டேட் இல்ல. மேடம் இந்த மாதிரி சின்ன படத்துக்கு நீங்க இந்த படத்துல வந்து நீங்க விட்டு காட்டமே அடுத்த பாட்டுல ஃபுல்லா நடிக்க பாருன்னு சொல்றாங்க. பட் அது உண்மையா எப்படி சார் அட்வான்ஸ் மேடம் மாட்டேங்கிறாங்க சார். மேடம் அதே மாதிரி இந்த படத்தை வந்து நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்களா? சம்பளத்தை பத்தி கவலைப்படாம. கண்டிப்பாங்க, நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் நடிக்காத படத்துக்கும் நீங்க எத்தனை பிரஸ் மீட் இந்த படத்துல நல்ல கதைக்களம் இருக்குது. ஆனா நீங்க 2 பேர் இருக்கறனால தான் நாங்க ஒரு இன்ட்ரெஸ்டா வந்து பாக்குறோம். சோனியாவும் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அவங்க பிரதரோட கல்யாணம். சோ அவங்க சண்டிகர்ல வந்து அந்த வேலைகள்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டனால வர முடியல. ஸோ என்கிட்ட மெசேஜ் பண்ணி நேற்று சொன்னாங்க. அதனால தான் அவங்களும் வர முடியல. பட் கண்டிப்பா வந்து ஒரு ப்ரொடியூசரோட பெயின் ஒரு சில நடிகர்களுக்கு கண்டிப்பா தெரியும். நாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். அது என்ன டைட்டில் நாளைக்கு எங்களுக்கு கொடுத்தாலும், எங்க சம்பளம் எவ்வளவு ஏறினாலும் சரி, ஒரு சிலருக்கு அந்த பெயின் என்னைக்குமே தெரியும். அண்ட் நானும் ஒரு தயாரிப்பாளரா இருக்கிறனால கண்டிப்பா ஐ வில் go out of my way to support them. தண்டுபாளையம் படம் பிரஸ் மீட்ல மேடம் பொண்ணு பிஸியா இருக்காங்களா? அவங்க என்ன விட பிஸி மேடம். தண்டுபாளையம் என்ன பாத்துக்கிறதே ஒரு பெரிய படம் பிரஸ் மீட்ல வந்து உங்களை திருமதின்னு சொன்னாங்க. திருமதின்னு சொன்ன உடனே நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்ல நான் திருமதி கிடையாது செல்வின்னு சொன்னீங்க. இப்ப வந்து எல்லாருமே வந்து திருமதி செல்வி எல்லாம் மாத்தி மாத்தி வந்து மிஸ்டர் மிஸ்டர்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. திருப்பி வந்து திருமதி ஆவீங்களா எப்ப? இப்ப படம் ஒண்ணு ரிலீஸ் பண்ண போறேன். அத பத்தி பிரஸ் மீட் நடுவுல எஸ்ல வேற சொன்னீங்க. எஸ்ல தான் வரும்னு சொல்லிருக்காருன்னு வேற சொல்லிருக்கீங்க. எஸ்ல அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. சரி, நீங்க அப்டேட்லயே இருக்க மாட்டீங்களா? சரி சொல்லுங்க மேடம். ஊர்ல இருந்து அப்டேட்ல இருக்கோம். மேம் இப்போ ரெகுலரா வந்து மறக்காம ஒரு விஷயம் சொல்லிடுறீங்க. ஃபாரின்ல வேலையா இருக்கேன், ஃபாரின்ல வேலையா இருக்கேன். அங்க எதுவும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இந்த இல்லைங்க, நான் இப்போ வந்து ஃபாரின் நிறைய எல்லாருமே போறதா, வெக்கேஷன் போவோம். டிராவலிங்ன்றது ஒரு ஹாபி தான் இன்னைக்கு. ஏன்னா உலகத்தை சுத்தி பார்க்கணும் பிறந்ததுக்கு அப்படின்றது ஒரு ஆசை. நம்ம இத்தனை வருஷம் பண்ண முடியல. நான் வேலையா போனேன்னு நீங்க இல்ல, இப்போ நான் வந்து ஒரு ஷூட்டிங்காக போனேன், படப்பிடிப்புக்காக போனேன். ஒரு படமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் திரும்பி வந்திருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த நாள் ஒஃபிஷியலான ப்ரெஸ் மீட்ல சொல்லுவேன். இங்கே சொல்லக்கூடாது இல்லையா? நம்ம வந்தது தண்டுபாளையம் படத்துக்காக. ஆனால் உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறனால ஒரு சில விஷயங்கள் அப்டேட் பண்ணணும், என் மனசுல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் சொல்லணுன்றதுக்காக ஷேர் பண்ணுறேன். செல்வி எப்போ திருமதி நீங்களும் நடிக்கிறீங்க, ஆயிட்டு மாறிட்டே இருக்கும். நீங்களும் நடிக்கிறீங்க, உங்க பொண்ணும் நடிக்காங்க. தெலுங்குல மொத்தம் நாகேஸ்வர ராவ், நாக சைதன்யா, நாகார்ஜுனா 3 தலைமுறை சேர்ந்து நடிச்சாங்க. அந்த மாதிரி இப்போ 3 தலைமுறை வாய்ப்பு இருக்கு. அவங்க இன்னும் என் பொண்ணு நடிக்கல. அவங்க இனிமே இல்ல, அவங்க ஜஸ்ட் ஒரு ப்ரமோஷன் சாங் தான் பண்ணாங்க. பிகாஸ் பார்த்திபன் சாரோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணனால அவர் அந்த சாங்ல நீ தமாஷா பண்ணுனாரு. நானும் அவரோட படத்துல ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ அதனால அது ஒரு இன்ட்ரோடக்ஷனாவே மாறிடுச்சு. தாத்தா பேத்தி அம்மா 3 சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இருக்கு அவருக்கு. அது எனக்கு தெரியல. எனக்கு மார்க்கெட் இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. நான் சேர்ந்து நடிப்பேன். மேடம் வைரமுத்து சார் லேட்டஸ்ட் பண்ணிருந்தாரு. தமிழ் இதுல இண்டஸ்ட்ரியில வந்து தமிழ் பேரை வைக்க மாட்டாங்க ஒருத்தர் அப்படின்னு சொல்றாரு. கருத்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. இல்ல அவர் சொன்னதுக்கு யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. இவங்க எல்லாம் வைரமுத்து சார் தெரியாது. வைரமுத்து சார் எனக்கு தெரியாதுங்க. நான் பாக்குறதை யாரோ சொன்னாங்கங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது. அதை வந்து உங்ககிட்ட தான் நான் பேச முடியும். அவங்க கிட்ட போய் பேசணும்னு எனக்கு அவசியம் தமிழ் பேர் வைக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி தமிழ் நடிகர்களை முதல்ல போட சொல்லுங்க படத்துல, அப்புறம் பேர் வைக்கலாம். இல்ல சமீபத்துல விஜய் சார் படத்தோட பேரு இங்கிலீஷ்ல தான் வச்சிருக்காங்க. சரிங்க, என்ன பண்ணலாம்? தமிழ் நடிகைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்ல படம் பேர் வைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. விஜய் வாய்ப்பு கொடுக்கல. நீங்க விஜய் இப்ப கட்சி ஆரம்பிக்க போறாரு. நீங்க விஜய் கூட நடிச்சிருக்கீங்க. அந்த கட்சியில ஏதாவது பொறுப்பு கொடுத்தா ஒரு மகளிர் அணி. ஏங்க நான் சினிமால இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். சினிமாவை பத்தி எப்பவுமே இருக்குங்க. அந்த மனசளவுல அந்த ஒரு அன்பும் ஆதரவும் கண்டிப்பா நடிச்சிட்டாங்க. ஒரு டைரக்டர் சார் இவங்கெல்லாம் பாஞ்ச அளவுக்கு டைகர் அவங்க பேர் வச்சுக்கிற நீங்க பாஞ்ச மாதிரி தெரியலையே. அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்க விலகி நின்னீங்களோ? ஏன்னா போலீஸ்காரரா வராரு நீங்க எல்லாம். அதாவது இந்த வில்லன் போஸ்ட் எல்லாம் பாஞ்ச அளவுக்கு டைகர் அவங்க பாயில பாயிலையா? அடுத்த படத்துல வேற லெவல்ல பாயில.